அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஜன்னத்தே கலாம் வ மக்ஃபிரத்தே மகாம் வ நூரே அஜ்ஸாம் வ தீனே இஸ்லாம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம ஃபிர் லி வ லிவாலிதைய வ லிஅஸாத்திதிய வ லிஜமீஇல் முஃமினீன் வல் முஃமினாத் வல் முஸ்லிமீன் வல் முஸ்லிமாத் அல் அஹ்யாஇ மின்ஹும் வல் அம்வாத் இன்னக முஜீபுத் தஅவாத் பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன் இர்ஹம்னா. அல்லாஹும்ம அஹ்தினா வ ஆஃபினா வர்ஸுக்னா வஜ்புர்னா பில் அமாலி சாலிஹா. யா ஹன்னான் யா மன்னான் யா தய்யான் யா சுல்தான் யா அல்லாஹ் அப்தன் பிபாபிக வாக்கிஃபு முத்தல்லர்இ மின் ஹதாயா ஃபஃபிர் லி ஃபஃபிர் லனா யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மதிக நஸ்தகீஸ் யா அல்லாஹ். ஜஸல்லாஹு சீதனா வ நபியனா வ மௌலானா முர்ஷிதனா முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் அதத ஹல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ இத்னத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்தி. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ இத்னத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி. அம்மா பஅத். ரதீனா பில்லாஹி ரப்பன் வ பில் இஸ்லாமி தீனா வ பி முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ ஸல்லம் நபிய்யன் வ ரசூலா. அஊது பில்லாஹி ஸமீஇல் அலீம் மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஃபضل பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னமல் முஃமினூன அல்லதீன ஆமனூ பில்லாஹி வ ரசூலிஹி வ இதா கானூ மஅஹு அலா அம்ரின் ஜாமி' லம் யذهبوا ஹத்தா யஸ்தஅதினூஹு. இன்னல்லதீன யஸ்தஅதினூனக உலாயிக அல்லதீன யுமினூன பில்லாஹி வ ரசூலிஹி ஃபஇதா தஅதனூக லிபஅதி ஷஅனிஹிம் ஃபஅதன் லிமன் ஷி'த மின்ஹும் வஸ்தக்ஃபிர் லஹுமுல்லாஹ் இன்னல்லாஹ கஃபூருர் ரஹீம். وقال النبي صلى الله عليه وآله وسلم من رأى من أميره شيئا يكره فليصبر عليه فإنه من فارق الجماعة شبرا فمات إلا ماتت ميت الجاهلية. சர்வ புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே. சாந்தியும் சமாதானமும் சய்யிதுல் காயினாத் தாஹா முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர்களுடைய பரிசுத்தமான அஹ்ல பைத்துக்களாகிய குடும்பத்தார்களுக்கும் பரிசுத்தமான உம்மஹாத்துல் முஃமினீன்களாகிய நம்முடைய தாய்மார்களாகிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பரிபூர்ணமான மனைவிமார்கள், அஸ்ஹாபுல் பத்ரீன் வல் உஹதீன் ஹந்தகீன் தபூகீன் வல் ஹுனைனியீன் வசாயிரி சஹாபத்தி ரிضவானுல்லாஹி அலைஹிம் அஜ்மஈன், அப்ரார்கள், முஃபஸ்ஸிர்கள், முஹத்திஸ்கள், முஸன்னிஃபீன்கள், முஅல்லிமீன்கள், மூமினீன் மூமினாத், முழு உலக இஸ்லாமிய மக்களின் மீதும் அல்லாஹ்வுடைய கருணையும் கிருபையும் மாநபியுடைய ஷஃபாத்தும் என்றென்றும் நிலவட்டுமாக. அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய தாய்மார்களே, வாலிப தோழிகளே, நாம் ஒரு பரிசுத்தமான மார்க்கத்திலே, இயற்கையின் மார்க்கத்திலே, அல்லாஹுவின் அருளை சுமந்த மார்க்கத்திலே இருக்கின்றோம். இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்பதும் அல்லாஹ் நமக்கு
அருளிய கிஃப்ட்டும் தாஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு இஞ்சியாக அணுவாக அனுபவித்து அமல் செய்து காட்டி கொடுத்த ஒரு பரிசுத்தமான ஒரு வழியும் முன்னோர்களால் அங்கீகரிக்கப்படுவதுடன் நமக்கு அந்த குர்ஆன், ஹதீஸ், இஜ்மா, கியாஸின் மூலமாக காட்டிய வழிகளும் எண்ணிலடங்கா நியாமத்துக்களையும் தூய்மையும் நமக்கு பறைசாற்றி காட்டி வாழ வைத்து கொண்டிருக்கின்றது. நாம் அவைகளை உதாசீனப்படுத்தியவர்களாக இன்றைக்கி இருக்கோம். இஸ்லாம் என்று சொல்கிறோம், முஸ்லீம் என்று சொல்கிறோம். இஸ்லாம், முஸ்லீம், மூமின், முத்தகி, இந்த 4 விதமான தரஜாக்களில் அமைஞ்சிருக்கு. இந்த இஸ்லாமியன் என்று சொல்லக்கூடியவர்கள் நாம் இஸ்லாத்தின் நிலைகளில் எதை தழுவி இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கோம். பேரளவில் முருங்கை என்று சொன்னால் அது பூ பூத்து காய்த்து அது காய்களை மக்களுக்கு அறுவடை செய்யக்கூடிய தருவாயிலே அந்த மரம் இருக்க வேண்டும். அதனுடைய இலை, பூ, அதனுடைய காய், அதனுடைய பிசின், அதனுடைய அத்தனையும் பிரயோஜனமாக இருக்கு மனிதனுக்கு. ஆனால் ஒருவன் தன்னை இஸ்லாமியன் என்று முதல் கட்டத்திலே சொல்லுகின்ற பொழுது அவன் யாருக்காக பிரயோஜனத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றான்? பிரயோஜனத்தை குழி தோண்டி பிதைத்தவனாக தானும் ஜுஹால் என்னும் நிலையிலும் தனக்கு அமையக்கூடியவர்களையும் ஜுஹால்களாக மாற்ற வேண்டும் என்ற நிலைகளிலேயும் இன்றைக்கு அரும்பாடுபட்டு கங்கணம் கட்டி மக்களை வழிகெடுக்குகின்ற ஆதாரத்தை கொண்டும் ஆதாரத்தை கொடுத்தும் இஸ்லாத்திலே வழிகெடுக்கக்கூடிய நிலைகளை இன்றைக்கு நிறைந்த மக்கள், ஆண்கள், பெண்கள் செய்து கொண்டு வருவதை பார்க்குறோம். இஸ்லாத்தில் எதற்கு ஆதாரம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த கலிமாவை மொழிந்தவனுக்கு சொர்க்கம் வாஜிபுன்ட்டாங்க. அப்போ மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த கலிமாவை மொழிந்தவனுக்கு சொர்க்கம் வாஜிப் என்று சொன்னால் அந்த வாஜிபை வைத்து கொள்வதற்குண்டான அமல்கள் காட்டி கொடுத்துருக்காங்க. செய்யணுமா இல்லையா? இன்றைக்கு யார் நாம் அந்த அமல்களை கரெக்டாக செய்கிறோம்? ஜும்மாவிற்கு வரக்கூடிய கூட்டங்கள் ஒன்று, விசேஷ நாட்களுக்கு வரக்கூடிய கூட்டங்கள் ஒன்று, பிறகு ஈதுக்கு வரக்கூடிய கூட்டங்கள் ஒன்று. இவைகளையெல்லாம் விட விருந்திற்கும் திருமணத்திற்கும் வரக்கூடிய கூட்டங்கள் தான் நிறைந்திருக்கின்றது. அதிலே ஒரு கட்டுக்கோப்பாக உள்ளே நுழைந்து அவைகளை முடித்து சாப்பிட்டு விட்டு போகாமல் யாரும் நகல்றது கிடையாது. ஆனால் இதை தவிர மற்ற கூட்டங்களுக்கெல்லாம் பிரிந்து செல்வதை இன்றைக்கு பார்க்க முடியுது. ஒரு திருமணமாக 3 கூட்டம், ஒரு கூட்டம் வெளியே நிற்கும், ஒரு கூட்டம் மண்டபத்தில் இருக்கும், ஒரு கூட்டம் சாப்பாட்டில் இருக்கும். மையத்தா 3 கூட்டம், ஒரு கூட்டம் மையத்துக்கிட்ட இருக்கும், ஒரு கூட்டம் வெளியில் உட்காந்துருக்கும், ஒரு கூட்டம் ஆய்வு பண்ண போயிடும் டீ குடிக்கிறேன். ஜனாதா தொழுகையில் பள்ளியில் வருவதா 3 கூட்டம், ஒரு கூட்டம் வெளியில் நிற்கும், ஒரு கூட்டம் கபர்ஸ்தானுக்கு போயிடும், ஒரு கூட்டம் தொழுகை வைக்கும். அப்போது இப்படியாக நாம் எதிலையுமே ஃபிர்காவாக பிரிந்து நாம் பராக்கியர்களாக இன்றைக்கு நாம் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கோம். ஒரு வாத்தியார் பாடம் நடத்திட்டு இருந்தார், மாணவர்கள்லாம் கவனிச்சிட்டு இருந்தாங்க. ஒருத்தன் மட்டும் மேல் நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்கான் முகடை. அதில் ஒரு ஓட்டை, ஒரு சுரக்காவை உள்ள திணிக்கிற அளவுக்கு ஒரு ஓட்டை, அந்த ஓட்டையில் பார்த்துக்கிட்டே இருக்கான். அப்போ பொதுவாக இந்த வாத்தியார் பாடம் நடத்திக்கிட்டே இருக்கும்போது, தம்பிகளா உங்களுக்கு எல்லாம் மூளையில் ஏறிடுச்சான்னு கேட்டாங்க. அப்போ இவன் சொல்கிறான், சார் கரெக்டாக மூளையில் ஏறிடுச்சு, வால் மட்டும் தொங்கி கொண்டிருக்குன்னா. அவர் பார்த்துட்டு கேட்டாருங்க, வாப்பா கரெக்டாக ஏறிடுச்சு, வால் மட்டும் தொங்குதுன்றியே என்னாண்டாங்க. இந்தா அங்கே பாருங்க சார்,
அந்த முகத்தில் ஒரு ஓட்டையில் ஒரு பெரிய பெருச்சாளி போய் உள்ளே போயிருச்சு, ஆனால் வால் மட்டும் தொங்குது. போக முடியலையா அல்லது நின்றுச்சான்னு தெரியலையேன்னா. இப்போ பலார்னு அடித்தானான் சபக்குண்டு. ஏண்டா பாடம் நடத்துவது உனக்கு மூளையில் ஏறிடுச்சா, ஞாபகம் இருக்கான்னு கேட்டால் எலியை பார்த்துக்கிட்டு இருக்கேடா நான் என்னடா நடத்தினேன்ட்டு. அதுதான் சார் புரியல, என்னமோ கத்திக்கிட்டு இருந்தீங்க. ஏன்னா கத்துறதுக்கடா எனக்கு சம்பளம் தர்றாங்க அப்படின்னு கேட்டான் நான் வாத்தியார். அந்த மாதிரி சமூக மக்கள் இன்னைக்கு என்ன போயிட்டு இருக்காங்க. எவன் பயான் செஞ்சா என்ன, அவனை விட நாம் அறிஞ்சிருக்கோம். ஒருத்தர் பயான் செய்ய ஆரம்பித்தாவே பள்ளியில் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், ஒருத்தர் காரு ஹோண்டுவார், ஒருத்தர் எந்திரிப்பார், ஒருத்தர் கர்ச்சீப்பில் அப்படின்னு மூக்கை செய்கிற மாதிரி செய்வார். செஞ்சுக்கிட்டு இந்த 3 பேர் வெளியில் போயிடுவாங்க. ஒரு சில பேர் பயானை கவனிப்பாங்க. ஒரு பேர் அதிலேயே குடா கொண்டேன் விடா கொண்டேன்னுவாங்க. அவங்க அப்படின்வாங்க. என்னன்னு கேட்டால் இவங்க சாதாரணமாக போய் படுத்தாலே இந்த மாதிரி கொரட்டை தான் வரும். அப்போ புதுசாக கல்யாணம் முடித்து ஒரு இந்த மாதிரி கொரட்டை விட்டானான். ஒரு 5-6 தடவை அந்த புள்ள பார்த்துருச்சு. அதுக்கு சகிக்க முடியலை சத்தம். எந்திரிச்சு விறுவிறுவிறுண்டு வெளியில் ஒரு பாயை தூக்கிட்டு வந்து படுத்துருச்சு. அப்போ மாமனார் மாமியார் கேட்டாங்களாம், ஏம்மா உள்ளே படுக்காமல் இங்கே வந்துட்டீங்க? மாமி, இந்த கொரட்டை சத்தம் என்னால் தாங்க முடியல. அப்போ அந்த அம்மா சொல்லித்தான், ஏமா இவனை பிறந்ததுலேருந்து இது வரைக்கும் கல்யாணம் ராத்திரி வரைக்கும் அவன் விட்ற கொரட்டை என்னாலையும் உங்கள் மாமானாலையும் தாங்க முடியல. இவனால் நாங்கள் முழிச்சு இருக்கோம், எங்கள் காரியத்தை கூட சரியாக நிறைவேற்ற முடியல. சரி கல்யாணம் முடிஞ்சு அல்ஹம்துலில்லாஹ், இன்னையோடு இந்த கொரட்டை நம்மகிட்டன்னு தொலைஞ்சிச்சான்னு பார்த்தேன், இப்போ உடைய பற்றி அப்பிக்கிருச்சா அப்படின்னு கேட்டுச்சான். அந்த மாதிரி இன்றைக்கி மானிட சமூகத்தில் சத்தியத்தை சொல்லுகின்ற பொழுது செவிடங்காதில் ஊன சங்கு மாதிரி காதுகளை பொத்தி கொண்டு வக்கருன்றான்ல. காதுகளில் அவர்களுக்கு பஞ்சடைச்சிருச்சு, காதில் சத்தமே கேட்காது. அப்போ அந்த வக்கருடைய நிலை அவர்களுக்கு வந்துருச்சு இல்லைங்கதா. அவங்க எதை பற்றியும் கேட்குறதே இல்லை. சொல்லப்போனால் நமக்கு தெரியாதையாடா அந்த அஜர் சொல்ல போகிறாரு, எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்குது. என் வயசு என்ன, அவர் வயசு என்ன, அவர் சொல்கிறதெல்லாம் எதா கதை விட்டுக்கிட்டு இருக்காரு. நம்ம போய் உட்காருவோம், கடமை ஜமாத்து முக்கியமானாச்சு, செயலாளராச்சே, தலைவராச்சேன்னு போகிறாங்க. ஆனால் ஒன்று மட்டும் நீங்கள் நினச்சிக்கோங்க, ஃபர்த அனில் ஜமாஅத்தி ஃபர்த அனிஸ் சக்கர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஜமாத்தை எவன் பிரிக்கிறானோ, ஜமாத்தில் இருந்து எவன் அந்த மக்களை ஒதுக்கி தனிப்படுத்துகின்றானோ அவனை நரகத்திலும் தனியாக்கி கொடூர தண்டனை வழங்கப்படும்ன்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாம் சிந்திக்கணும். அப்போ மார்க்கம் என்ன, இஸ்லாம் என்ன, இஸ்லாம் என்ன சொல்லுது? இப்போ எங்கே பார்த்தாலும் ஜமாத்துடைய பேச்சை கூட கேட்குறது இல்லை. ஒரு மஹல்லாவில் 100 பேர், ஒன்று கட்ட பஞ்சாயத்துக்காரனாக இருக்கான் நிர்வாகி, அல்லது அங்கே வரக்கூடியவர்கள் கட்ட பஞ்சாயத்தை விரும்புகிறாங்க, அல்லது அந்த மஹல்லாவிலேயே ஆளுக்கு தகுந்த மாதிரி தீர்ப்பு செய்கிறாங்க. ஒன்று. இரண்டாவது, வரக்கூடிய 2 நபர்கள், ஒன்று கேஸ் கொடுக்குறவங்க, வாதி பிரதிவாதி. இந்த 2 பேருக்கும் ஒருவருக்கு தான் நீதம் கிடைக்கிது, ஒருவருக்கு கிடைக்கிறதே இல்லை. கோபத்தில் தீர்ப்பு செய்யாதீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ஹதீஸு பலவாறாக இருக்க அல்லாஹ்வும் சொல்கிறான். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், இன்னல்லாஹ யஅமுருக்கும் பில் அத்ல் வல் இஹ்சான். உங்களிடத்தை யாராவது வருகின்ற பொழுது மகா நீதத்தை கடைபிடிங்க. அல்லாஹ் ரசூலுடைய நீதத்தை, நாதாக்களுடைய நீதத்தை, அவர்களிடத்தில் கிருபை தன்மையோடு இஹ்சானோடு நீங்கள் நடந்து கொள்ளுங்கன்றாங்க. இஹ்சான்டா என்ன? அதுதான் ஜர தெரியல, அரபியில் இருக்குது, நீங்கள் சொல்லுங்களேன். எல்லாம் தெரியுதுன்றவன் ஏன் ஈசானுக்கு அர்த்தம் தெரிய முடியல? இதில் இல்லாமல் ஒரு சில பேர் தனக்கு பின்னால் 10 பேர் சுத்தனுண்டு, இப்படி காலரை கழுத்து சட்டையை பின்னால் தூக்கி விட்டு போட்டு கையை ரெவடி மாதிரி சுருட்டிட்டு வந்து தீர்ப்பு செய்யல உட்காருவான். ஜமாத்துக்கு ஒரு ஐக்கியம் இருக்குது, ஜமாத்துக்கு ஒரு ஒழுக்கம் இருக்குது, ஜமாத்துக்கு பொய் பேசக்கூடாது. அப்போ இதெல்லாம் வருகின்ற காலகட்டத்தில்
ஏன் அந்த இடத்தில் நீதம் வர முடியல அப்படின்னா, அங்கே அல்லாஹ் ரசூலுடைய சிந்தனைகளை நாம் கொண்டு வர விடுவதில்லை. அப்படி ஏதாவது நீதம் இருந்தாலும் கூட அதை சொல்ல விடுறதில்லை. அப்படி இல்லைப்பா, கொஞ்சம் மறைச்சாப்பில் சொல்லு, அவன் ரொம்ப தவிடுவான், அல்லது அந்த குடும்பம் ரொம்ப தவும் அந்த பிள்ளை அப்படின்றாங்க. இப்போ இதனால் என்ன இருக்குது, அது வெடித்து பருத்தியில் உள்ள பஞ்சு வெடிச்சிருச்சுன்னா பறக்கும், கொட்டை கீழே விழுந்துடும், மறுமரம் முளைக்கும். இப்படி தான் நம்முடைய இஸ்லாத்துடைய கூட்டங்கள் ஃபிர்காவாக போய் இன்றைக்கி பெண்கள் இஸ்லாத்தை கருத்து சொல்லக்கூடிய அளவிற்கு வெளியாகி இஸ்லாத்தை மாசுபடுத்துகின்ற நாசமானவர்களாகிய குஃபார்களை பின்தொடரக்கூடிய நிலைகள் இன்றைக்கி வந்துருச்சு. இது காரணம் என்ன? ஒரு சில பேர் நல்ல குணம் உள்ளவங்க, ஏமா அவங்க மார்க்கத்துக்குள்ளே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க, ஒழுங்காக இருங்களேம்மா அப்படின்றாங்க நல்லவங்க. இதை கொண்டு குரங்கு பூனையில் அப்பம் தின்ற மாதிரி இங்கிட்டும் அங்கிட்டும் பிளவுகளை ஏற்படுத்தி நாசமாக்கக்கூடியவர்கள் நிறையா இருக்காங்க. இப்போ இன்றைக்கி நம்முடைய வாழ்வு எப்படி அமைஞ்சிருக்கு? ஏன் ஜமாத்துகள்கிட்ட ஒற்றுமை இல்லை, மஹல்லாவில் ஒற்றுமை இல்லை, குடும்பத்தில் ஒற்றுமை இல்லை? ஒருத்தன் நல்லபடியாக முன்னேறி வந்து ஒழுக்கத்தோடு இருந்தால் அவன் மேலே குறை சொல்கிறான், தவறு செஞ்சால் அவனை வாழ்த்துறான். இதுக்கெல்லாம் காரணம் சகோதரர்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஒரு ஆயத்தில் குறிப்பிடுகின்றான், இன்னமல் முஃமினூன அல்லதீன ஆமனு பில்லாஹி வ ரசூலி. மூமின்கள் யார் தெரியுமா? அல்லாஹ்வே சொல்கிறான், மூமின்கள் யார் தெரியுமா? அல்லதீன ஆமனு பில்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வையும் ரசூலையும் முழுக்க ஈமான் கொண்டவர்கள், சந்தேகிக்காதவர்கள், குழப்பத்தை உண்டு பண்ணாதவர்கள் தான் மூமின்கள். வேறு ஒரு ஆயத்தை சொல்றான், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், இன்னமல் முஃமினூன அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் ஹாஷிஊன். அப்படி சொல்றான். இது மாதிரி பல இடங்களில் பலவாறாக அல்லாஹ் குறிப்பிடுறான். அப்போ வையா கானுமாகும் அலா அம்ரின் ஜாமீன், அந்த மூமின்கள் ஒரு பிரச்சனைக்காக ஜமாத்தாவோ பிரச்சனையாவோ அல்லது கொடுக்கல் வாங்கலாவோ அல்லது குடும்ப பிரச்சனையாவோ அல்லது ஜமாத் இஸ்லாமிய சமூகமாக பேசணுன்ற ஒரு நிலையில் எல்லாம் ஒன்று கூடினால், மக்கள் ஒன்று கூடினால், லம் எதுஹபு, கடைசி வரை அவர்கள் அந்த கூட்டத்தை பிரிக்க மாட்டார்கள், பிரிய விட மாட்டார்கள். ஹத்தா எஸ்தஅதினூஹு, அவர்கள் அந்த கூட்டத்தின் தலைவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லது ஜமாத் இருந்தால் ஜமாத்திட்ட ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அந்த பிரச்சனையில் இவன் வீரா மாதிரி காசு இருக்குது, அது இருக்குது, எனக்கு கார் இருக்குது, பங்களா இருக்குதுன்னு சொல்லி வந்து உட்காந்ததும் இவன் போகும்போது இவனுக்கு தகுந்தாப்புல டே எந்திரிங்களை போவோன்னு சொல்லிட்டு பிரிச்சுட்டு அங்கிட்டு ஒரு பள்ளிவாசலை போய் கொட்டுறான். தஃப்ரீக்கம், ஒருத்தன் இந்த பிரச்சனைக்காக அல்லது தனக்கு ஒரு மஹல்லா வேண்டும் என்பதற்காக, இஸ்லாமிய சமூகத்தை பிரிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு பள்ளியை கட்டுறான், மதரசாவை கட்டுறான்டா, அவன் முனாஃபிக். அவனை பின்தொடர்வது இஸ்லாத்தில் அனுமதி இல்லை. அப்போ இங்கே அல்லாஹ் என்ன சொல்கிறான் பாருங்க, இன்னல்லதீன யஸ்தஅதினூனக, நபியே ஒரு கால் அப்படி உங்களிடத்தில் உட்கார்ந்துருக்க போது அனுமதி கேட்டாங்க, விளங்குதா? அனுமதி கொடுங்க. உலாயிக்கல்லதீன யுமினூன பில்லாஹி வ ரசூலி, அல்லாஹ் ரசூலை கொண்டு ஈமான் கொண்ட மூமின்கள் அனுமதி கேட்டால் ஒரு காரியத்துக்காக அனுமதி கொடுங்க. வீரா போடு இந்த கூட்டம் சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லைன்னு எந்திரிச்சு போனால் அவர்கள் இஸ்லாத்தில் ஹாரிஜானவர்கள். உங்களிடத்தை அனுமதி கேட்டால் லிபாலி ஷானிஹிம், ஏதோ ஒரு காரியத்துக்கு, ஃபாதர் லிமன் ஷைத மின்ஹும், நீங்கள் அவர்களுக்கு அனுமதி கொடுங்க. நியாயமாக இருந்தால் உங்களுடைய விருப்பம். அப்படி கொடுத்துட்டான் போயிட்டான்டா, வஸ்தஃபிருஹு லஹும் லஹுமுல்லாஹ், அல்லாஹ் அவர்களை மன்னிப்பான். கூட்டத்தை ஓவர்லுக் பண்ணி பிரிச்சுட்டு கடுப்பில் போனான்டா, மன்னிக்க மாட்டான். அனுமதியோடு போனான் ஒரு கூட்டத்தில் தலைவரிடத்தில் அத்தியாவசியத்துக்கு கிட்ட போய் காது கிட்டக்கூடிய இந்த மாதிரி இருக்குது சூழல் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோன்னு வச்சுங்களேன். இன்னல்லாஹ கஃபூருர் ரஹீம், அல்லாஹ் மகத்துவமும் கண்ணியமும் கொண்டவன், மன்னிக்கக்கூடியவனாக இருக்கான். ஆனால் கூட்டத்தை ஓவர்லுக் பண்ணக்கூடாது, சமூகத்தின் கூட்டத்தை பிரிக்கக்கூடாது, சமூகத்தில் நடைபெறக்கூடிய காரியத்தை உனக்கென்று பாதி வேலை காவாசி பேரை அல்லது 10-20 பேரை வச்சுக்கிட்டு நீ அவர்களை குறை சொல்லிக்கிட்டே அலையக்கூடாது.
இதுதான் இன்றைக்கி நடக்குது. ஆண்கள்கிட்டையும் பெண்கள்கிட்டையும் 10 பேர்த்த உட்கார வச்சு பயான் பண்ணுங்களேன், அதில் குறைஞ்சது 2 பேராவது போயிடுவாங்க. அப்போ இந்த 2 பேர் எதுக்கு போகிறாங்க? எல்லா தேவையும் முடிச்சுட்டு தான் வர்றாங்க. ஒரு அரை மணி நேரம் இவர்களால் அல்லாஹ் ரசூலுக்கு அடக்கி உட்கார முடியல. ஐம்புலன்களை அடக்க தகுதி இல்லாதவர்கள், மனோ இச்சைக்கு வழிபடக்கூடியவர்கள், இவரிடத்தை நீதத்தை பார்க்க முடியாது. உலாய்க ஹுமுல் ஹாசிரூன் பல இடத்துல சொல்கிறான். இவர்கள் அநியாயக்காரர்கள். மனம் முரண்டின் காரணமாக இந்த நீதத்தை, இந்த ஒரு திருப்தி அவர்கள் நிந்திச்சிட்டு வெளியாகி போகிறாங்க. அதுதான் இன்றைக்கி இஸ்லாமிய சமூகத்தில் முழு உலகத்திலுமே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. நியாயம், நீதி, உண்மை இல்லை. காசா எவ்வளோ நாளாக கஷ்டப்படுது, எவன் போய் அவர்களுக்கு உதவி செய்கிறான்? இந்த ஈரான் மாத்திரம் அவங்களுக்கு போய் அடித்து கிடித்து உதவி செஞ்சு இது பண்ணி வருது. உடனே சொல்லிட்டாங்க, இன் குன்தும் ஆலம் வலா தஹ்சன், இன் குன்துமுல் ஆலம் சொல்லிட்டாங்க. அல்லாஹ் குர்ஆனில் நீண்ட ஆயத்தில் சொல்கிறான் ஒரு விளக்கத்துக்காக. அப்புறம் இன்னொரு இடத்துல சொல்கிறான், லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன். அப்போ அல்லாஹ்வுடைய கருணை மக்களை எவ்வளோ சூழ்ந்திருக்குன்னு பாருங்கள். நீதவானுக்கு உலகமே எதிர்த்து அவன் தன்னந்தனியாக நின்று அவனை இழிவுபடுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு செய்தாலும் கூட நீ கவலைப்படாதே, வஸ்பிர் இன்னல்லாஹ மஅஸ் சாபிரீன் என்று அல்லாஹ் சொல்லிட்டான். ஆகையினால இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஆணும் பெண்ணும் சரி, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஜமாத்தார்களாக இருக்கட்டும், ஒற்றுமையாக இருக்கட்டும், அல்லது இஸ்லாமிய சரியத்தின் சட்டங்களை பொறுத்தவரை பிரிக்கக்கூடாது, ஐக்கியத்திற்கு கட்டுப்படணும். ஆனால் அந்த ஐக்கியத்துக்கு கட்டுப்படுன்னு சொல்லி பொறுப்பு வந்தவனை அவன் தலைகீழ பிரஜையை பார்க்காம, அவன் அந்த மஹல்லாவுடைய சூழலை பார்க்காம, ஆதிக்கத்தின் காரணமாக அல்லது மன முரண்டின் காரணமாக, பண திமிரின் காரணமாக இங்கே அநியாயத்தை கொண்டு வரான். இப்போ அல்லாஹ் விடுவானா? விடவே மாட்டான். ஆகையினால அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் நீதமாய் வாழ்வதற்கு 2 நிலைகளை ஏற்படுத்தணும். ஒன்று, அல்லாஹ் எதை குர்ஆனிலே சொன்னானோ எக்காலமும் முக்காலமும் நாக்காலமும் பொருந்தும். விளங்குதா? வருங்காலம், எதிர்காலம், சென்ற காலம். வருங்காலம், எதிர்காலம், சென்ற காலம், இது முக்காலம். அப்போ நாக்காலம் எங்கே இருக்குது? மரணம் வரும்போது இருக்குது. அது வரைக்கும் நாம் நீதத்தை கடைபிடிப்பதற்குண்டான வாழ்வுகளில் குடும்பத்தில் ஒற்றுமை, நாம் படிக்கும் இடத்தில் ஒற்றுமை, பணிபுரியும் இடங்களில் ஒற்றுமை, ஒருத்தரை பற்றி ஒருத்தர் பேசக்கூடாது, தேவையில்லாததில் தடையிடக்கூடாது, கூட பிறந்த சகோதர சகோதரி மீது ஒற்றுமையாக இருக்க வேண்டும், ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்க வேண்டும், அநியாயமாகவே நடந்தாலும் அதிலிருந்து நாம் ஒதுங்கி கொள்ள வேண்டும், அல்லது நம்மால் முடிந்தது அவர்களுக்கு உபதேசிக்க வேண்டும். தவறுகளை களைவதற்கு தவறோடு உள்ளவர்களோடு இருந்து களைய முடியாது. தன்னை பரிசுத்தப்படுத்தி, தன்னுடைய குடும்பத்தை பரிசுத்தப்படுத்தி, தானும் தன்னுடைய குடும்பத்திற்கு பிறகு நம்மை சூழ்ந்துள்ளவர்களை பரிசுத்தப்படுத்தணும். அப்படி தவறினால் அவைகளிலிருந்து நாம் நீங்கிக் கொள்ள வேண்டும். பரிசுத்தமாய் வாழ ஒற்றுமை, நல்ல விஷயத்தில் ஈடுபடுவது, ஏழை எளியோர்கள் மீது இறக்கப்படுவது, எல்லா துறைகளிலேயுமே அல்லாஹ் காட்டி கொடுத்த, ரசூல் நமக்கு வாழ்ந்து கொடுத்த, சூஃபியாக்கள், நல்லோர்கள், நாலாக்கள் ஏவிய அந்த பரிசுத்த சஹாபாக்கள் ஏவிய வாழ்க்கையை வாழ முயற்சிப்போமாக. வல்ல ரஹ்மான் நம்முடைய அனைத்து விதமான பாவங்களை மன்னிப்பதுடன் நீதி, நேர்மை, உண்மை அனைத்திலும் மிகச்சிறந்த வாழ்க்கையை நமக்கு அல்லாஹ் கொடுப்பானாக. மிக சிறந்த வாழ்க்கை அல்லாஹ் கொடுப்பதோடு நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய மாதம் அல்லாஹும் பாரிக் லனா ரஜப முடிஞ்சிருச்சு, ஷஅபான் போய்கிட்டு இருக்கு, ரமலான் நெருங்கக்கூடியதாக இருக்கு. இன்னும் இதுபோன்று பலவிதமான நம்முடைய ஹயாத்தில் நல்ல மாதங்களை அடைந்து நல்ல பல அமல் செய்து நம்முடைய அந்த உள்ளத்தில் உள்ள துருவை நீக்கி திக்ர் ஃபிக்ர் அமல்களின் மூலமாக அல்லாஹ் ரசூலின் மீது பிரியம் வைத்து நாம் அவர்கள் காட்டி தந்த வாழ்வு வாழ
நீதத்தை கடைபிடிப்போம். வாஹிர் தாவானானில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாம். யா அல்லாஹ், வருகின்ற ரமலானிலே எங்களுக்கு 3 விதமான செலவுகள் இருக்குது. ஒன்று குடும்பத்துக்கு, ஒன்று சகருக்கு, இஃப்தாருக்கு, ஒன்று ஏழை எளியோர்களுக்கு கொடுக்க. எல்லா பொருளாதாரத்தையும் மிக தாராளமாக எங்களுக்கு தா. எங்களுடைய கஷ்டங்களை நீக்கு. கடன் வாங்குவது, வட்டி வாசிகளுக்கு வாங்குவது அல்லது அடுத்தவரிடத்தை எதிர்பார்ப்பது, இந்த தன்மையை நீக்கி நீ எங்களுக்கு தரும் அருள் நிழமத்தை அனுபவித்து ஏழை எளியோர்களுக்கு கொடுத்து மகிழ்ந்து நல்ல பல அமல் செய்ய உடம்பிலே தாக்கத்தை கொடுத்து நோய் நொடியிலே ஷிபாவை கொடுத்து எந்த நோயும் எங்களை இந்த மாதங்களிலேயும் எந்த மாதங்களிலேயும் தாக்கி விடாமல் உள்நோய் வெளிநோய் அடுத்து யா அல்லாஹ் ஹார்ட் அட்டாக் போன்ற கொடூரமான தன்மைகளிலிருந்து எங்களுக்கு உடலிலும் உயிரிலும் பாதுகாப்பை கொடுத்து எங்களுடைய மனைவி மக்கள் பிள்ளை குட்டி பேரம்பேத்திக்கு உள்ளுறுப்பு வெளியுறுப்பு மூளையிலிருந்து உள்ளங்கால் வரை உள்ளங்காலிருந்து வெளியுறுப்புகள் அனைத்திலையும் ஷிஃபாவை தருவதுடன் பொறாமைக்காரர்கள் செய்கின்ற அந்த கூட்டு திருட்டுத்தனமான கெடுதிகளில் இருந்தும் எங்களுடைய உடம்பிலே ராகத்தை கொடுத்து சிறிய பெரிய நோய் கட்டிகள் தகாத நிலைகள் எங்களால் தாங்க முடியாத நிலைகள் கொழுப்பு கட்டிகள் ஈரலிலே கொழுப்புக்கள் அல்லது கிட்னியிலே கெடுதிகள் அல்லது லங்ஸிலே ஹார்ட்டிலே உள் உறுப்பு வெளி உறுப்பில் ஏற்படக்கூடிய எல்லா நோய்களையும் அலசி அரிசியை களைவதை போன்று அந்த கலனியை கீழே ஊற்றுவதை போன்று எங்களுடைய உடம்பில் உண்டான அத்தனை கெடுதிகளையும் நீ நீக்கி இந்த ரஜபில் பரக்கத்தை செய்வதோடு ஷாபானில் எங்களுக்கு அனைத்திலும் ராகத்தை கொடுத்து எல்லா நலமும் வளமும் பெற்று நோய் நொடி இல்லாமல் நோன்பை அழகாக வைத்து அழகாக நாங்கள் அமல் செய்து அழகாக இஃப்தார் செய்து சகர் செய்து இந்த ரமலானை முழுக்க ஒரு பாயிண்ட்டு கூட அதில் வீக்னஸ் ஆகாமல் அதிகப்படியான லாபத்தோடு நாங்கள் நன்மை செய்ய அருள்வாரி எங்களுடைய வரக்கூடிய ரமலானுடைய பகல் நோன்பு குரான் ஓதுதல் ஸலவாத் திக்ரு எளியவர்களுக்கு தர்மம் செய்தல் சுன்னத்தான தராவி தொழுதல் ஏற்கனவே நஃபிலான அமல்கள் நாங்கள் செய்வதை தொடர்ந்து செய்தல் இது போன்ற எல்லா துறையிலுமே எளிதை கொடுத்து எங்களுக்கு பாரமின்றி எங்களுக்கு கஷ்டமின்றி மகா சுகமாக சுவர்க்கத்தில் இருப்பதை போன்று நல்ல பல அமல் செய்யவை. உன்னை நம்பி இருக்கின்றோம், உன்னுடைய ஹபீபை ஏற்றிருக்கின்றோம், நல்லோர்கள் நாதாக்கள் சொல்லை தலையிலே ஏற்றிருக்கின்றோம், உள்ளத்தில் ஏற்றி ஜலலத்திலும் செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். நீ எங்களின் மீது வக்குர் ரப்பி ஃபிர் வர்ஹம் வ அன்த கைருர் ராஹிமீன். யா ஹன்னான் யா மன்னான் யா தயான் யா சுல்தான் யா அல்லாஹ் அப்துன் பி பாபிக வாக்கிஃபும் தல்லரியும் மின் ஹதாயா. உனது கருணை கொண்டு நாங்கள் சாந்தி அடைய சாந்தியை பெற்று நிம்மதியுடன் வாழ நீ அருள்வாளி. நீண்ட ஆயுளையும் பரக்கத்தையும் ரஹமத்தையும் கொடு. வாஹிர் தாவானானில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாம். அஸ்லிம் தஸ்லீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஃபத்தபிஊனி அலல் இஸ்லாம் வஅத்தூனி மினல் முஸ்லிமீன் இஸ்திகாமத்தன் வஃபுவன் வஆஃபியா வர்சுக்னா ரிஸ்கன் வாசியா வஃபதுலன் காமிலா. அல்லாஹும்ம ர்சுக்னா இல்மத் தௌஹீத் வ அமலல் இஹ்லாஸ் வ ஹுஸ்னுல் ஹாத்திமா பிஹக்கி லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் மஅ திலாவத்தில் குர்ஆன் வ ஸலவாத் மஅல் வுது.